அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாபாரதத்தில் நம்ம பார்க்க இருக்கிற கதை நல்லதை அப்போதே செய்யணும், நல்லதை அப்போதே செய்ய வேண்டும். இதான் கதையோட தலைப்பு. கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, பாண்டுவின் புதல்வர்கள் 5 பாண்டவர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஏழை ஒருத்தன் வந்தானாம். யுதிஷ்டர்னா தர்மர்கிட்ட, ஐயா, நான் ரொம்ப ஏழையா, வறுமையில் வாடுறேன், ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யுதிஷ்டர்னா தர்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட இடது கையால் பக்கத்தில் இருந்த ஒரு வெள்ளி கிண்ணத்தை எடுத்து தானமாக கொடுத்தாராம். அதை வாங்கிட்டு அந்த ஏழை புறப்பட்டாராம் நன்றி தெரிவிச்சுட்டு. ஏழை போனதும், அந்த இடத்த விட்டு போனதும், பீமன் இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான், அண்ணா, இடது கையால் செய்கிறது பாவம், நீங்கள் அதனால் உங்களுக்கு தர்ம பலனும் கிடைக்காது, எல்லா சாஸ்திரமும் படித்த நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ தம்பிக்கிட்ட சொல்கிறார், தம்பி பீமா, ஏழையோட கஷ்டம்னு அவர் கேட்குறாப்புல. அப்போ என்னால் மனசு ரொம்ப எனக்கும் இறங்கிருச்சு. அவருக்கு உடனே வெள்ளி கிண்ணம் தான் கையில் தென்பட்டுச்சு, கண்ணில் பார்த்தேன், அதை எடுத்து தூக்கி அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அண்ணா அப்படின்னு அவன் கேட்குறான். ஒருவேளை நான் சாப்பிட்டுட்டு கை கழுவி வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அதுக்குள்ளே இந்த பாழாக போன மனம், என்னோடய மனசு, பொல்லாத மனசு மாற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வேறு ஏதாவது பொருளை கொடுத்தா போதாதா, எதுக்கு வெள்ளி கிண்ணம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலாம். அதனால் எனக்கு அந்த நொடி பொழுதில் என்ன செய்யணும்னு தோணுச்சோ அதை நான் செஞ்சேன். நல்லதை செய்யணும்னு நினைக்கும்போது அந்த எண்ணம் நம்ம மனசில் தோன்றப்பவே அதை செஞ்சிடணும். அதனால் நமக்கு ஏற்படுற நன்மை தீமையை விட நம்மளோட செய்கையால் மற்றவங்களுக்கு நல்லது நடந்துச்சா அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு யுதிஷ்டர் பீமனுக்கு எடுத்துரைக்கிறாரு. என்ன நண்பர்களே, நல்லது செய்கிறதுக்கு நேரம் காலன்றது பார்க்கக்கூடாது. நல்லது செய்யணும்னு முடிவெடுத்துட்டோம்னா அதை என்ன பண்ணிடணும், அந்த நொடி பொழுதே எக்ஸிக்யூட் பண்ணிடணும், நடைமுறைப்படுத்திடணும். அதை தான் இந்த கதை மூலமாக நமக்கு மகாபாரதம் உணர்த்துது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா, இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை எல்லோரும் பின்தொடருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு கதையில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.